இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்காக தட்டி எழுப்பி எங்களுக்கு உம்முடைய அன்பின் கிருபையை நிறைவாக பொழிந்தமைக்கு நன்றிகளை தருகின்றோம். அப்பா, இன்றைய நாளில் யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண நாளை நினைவு கூறுகின்றார்களோ, இவர்களினது நன்றிகளை ஏற்றுக்கொள்வீராக. அத்தோடு தாங்கள் பெற்றுக்கொண்ட சகலவிதமான நன்மைத்தனங்களுக்கும் இன்றைய நாளிலே இந்த பலி மூலமாக யாரெல்லாம் தங்களது நன்றிகளை தெரிவிக்க விரும்புகின்றார்களோ அவர்களது நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களது வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்றோம். அவற்றையெல்லாம் எங்களது வாழ்நாட்களில் நீர்தாமே நிறைவேற்றி தந்தரள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். தலைவராகிய ஆண்டவர் கூறியது: இதோ, நான் இஸ்ராயலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம்மருங்கினின்றும் கூட்டிச் சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ராயலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலோ இழிந்த அருவருப்பான பொருட்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாய் இருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைப்பிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோப்புக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாய் இருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன்.
அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலைபெற செய்து அவர்களை பெருகச் செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ராயலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக: ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ராயலை சிதறடித்தவரே அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னிப்பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். நற்செய்திக்கு முன்வசனம்: எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மரியாவிடம் வந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமை சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள்.
அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்தினின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நல்ல காரியங்கள் பண்ணுவதற்காக முன்வரக்கூடியவர்கள் அவர்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு இன்னைக்கு எத்தனையோ தலைமை பீடங்கள் இருப்பதை நாம பார்ப்பது இல்லையா? ஒருத்தர் எவ்வளவு நல்லது செய்தாலும் அவனை இந்த உலகம் வாழ விடாது. இதற்கு சிறந்த உதாரணமே இயேசுவின் வாழ்க்கைதான். 3.5 வருஷ காலம் இயேசு ஆண்டவர் பிரம்மாண்டமான காரியங்கள் பண்ணாரு. அவர் எத்தனையோ அற்புத காரியங்கள் பண்ணாரு. எத்தனையோ பேருக்கு நன்மையின் காரியங்கள் பண்ணி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை கூட மாத்தினாரு. தீமையான பாதையில நடந்துகிட்டு இருந்தவங்களை கூட நன்மையான பாதைக்கு வரும்படியாக இயேசு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களை மாத்தி காமிச்சாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பெரியவர்கள் என்று அழைக்கப்பட்ட அன்னைய அதிகாரத்தில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க? எல்லாரும் நல்ல வழிக்கு வந்துட்டா அதுக்கப்புறமாக நாங்க எப்படி எங்களது வேலைகளை பார்க்கிறது அப்படின்னு சொல்லி இயேசுவை அழிக்கும்படியாக திட்டம் தீட்டினாங்க. இன்னைக்கு இதே நிலை நம்ம சமுதாயத்தில் நாம பார்ப்பது இல்லையா? நல்ல காரியங்கள் பண்ணுவதற்காக முன்வரக்கூடியவர்கள் அவர்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு இன்னைக்கு எத்தனையோ தலைமை பீடங்கள் இருப்பதை நாம பார்ப்பது இல்லையா? சில பேர் ஃப்ரீயாக கவுன்சிலிங் கொடுத்தா, ஃப்ரீயாக அட்வைஸ் கொடுத்தா அதெல்லாம் பிடிப்பதில்லையே. அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க? ஃப்ரீயா எல்லாம் பண்றானே, இப்படி பண்ணா நம்முடைய பிஸ்னஸ் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றில் அவனை இடம் மாத்திடுவாங்க. அப்படி இல்லையா அவனை ஒழிச்சு அவனுடைய பேரை பழுதாக்கி அந்த இடத்துல அவன் இல்லாதபடிக்கு பண்ணிடுவாங்க. இப்படியான நிலையில் யாராவது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பீங்களாக இருந்தா உங்களுக்கு எல்லாம் ஒரு நற்செய்தி சொல்கிறேன். இயேசு ஆண்டவர் இந்த பூமிக்குள்ளே வரும் பொழுது என்ன நன்மையின் காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்தாரோ அத்தனை காரியங்களையும் பண்ணதற்கு அப்புறமாகத்தான் அவர் இந்த பூமியை விட்டு போனார். அதனால தான் பாருங்க, இயேசு ஆண்டவரை பிடிக்கும்படியாக அவரை கொல்லும்படியாக கயபா திட்டம் தீட்டிய வேளையிலேயே இயேசு ஆண்டவர் தன்னை மறைத்து கொண்டார். அவர் பாலை நிலத்திற்கு அந்த புறமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் அவர் தங்கி இருந்தார். ஏன் அப்படின்னு சொன்னா அது வரைக்கும் அவர் பண்ணி முடிக்க வேண்டிய காரியங்கள் இருந்தன. அதை முடிச்சதற்கு அப்புறமாகத்தான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தன்னுடைய சொந்த நண்பனாலேயே காட்டி கொடுக்கப்பட்டார். உண்மையில் பார்க்க போனால் ஏதோ யூதாசு நினைக்கலாம் நான் காட்டி கொடுத்து தான் இயேசுவை சிலுவையில் அடித்தாங்க அப்படின்னு சொல்லி. உண்மை அது கிடையாது. இயேசு ஆண்டவரே பிடிபடும்படியாகத்தான் யூதாசியை தன்னுடைய கூட்டத்தில் வச்சிருந்தார். அன்பின் உள்ளங்களே, இயேசு ஆண்டவர் எந்த ஒரு காரியமும் கடவுளின் சித்தம் இல்லாமல் பண்ணதே கிடையாது. அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையிலும்
நீங்கள் நன்மையான காரியங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? பண்ணிக்கிட்டே இருங்க. அது உங்கள் மனசுக்கு அமைதியை கொடுக்குதா? பண்ணிக்கிட்டே இருங்க. யாராச்சும் எதிர்க்கிறாங்களா? காரியம் இல்லை, நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய நேரம் வரும் வரை உங்களை யாராலும் நிறுத்திக்க முடியாது. நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருங்க. எதிர்ப்பு வருகிறதா? ஆண்டவர் இருக்கிறார். அடுத்தவர்கள் குறை பேசுகிறார்களா? ஆண்டவர் இருக்கிறார். நன்மையான காரியங்களை மாத்திரம் பண்ணுவதை நிறுத்திடாதீங்க. நீங்கள் பண்ணிட்டே போங்க. அப்படி பண்ணிட்டு போகிற வேளையில், ஒரு வேளையில் உங்களை அவமானப்படுத்திட்டாங்க, உங்களை இருக்கிற இடம் வாழும்படியாக வைக்க முடியாமல் அந்த இடத்துல இருந்து அனுப்பிட்டாங்க, காரியம் இல்லை, அத்தோடு அந்த இடத்துல உங்களது பணி முடிந்து விட்டது அப்படின்னு மனசால நீங்கள் அமைதி கண்டு கொள்ளுங்க. அதற்கப்புறமாக நீங்கள் போகிற இடத்துல உங்களது நற்பணியை ஆரம்பிச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்கள் தலை மீது தன்னுடைய ஆசிரியின் காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை தடுக்க யாராலும் முடியாது. இயேசுவினது பணியை தடுக்க யாராலுமே முடியலை. அவருடைய பணி என்ன? இந்த உலகத்திற்கு வர வேணும், 30 வருஷ காலங்கள் ஒரு சாதாரண மனுஷனாக வாழணும், 3.5 வருஷ காலங்கள் அவருடைய பணியை தொடர்ந்து செய்யணும், அற்புத காரியங்களை பண்ணணும், தொலைந்து போன ஜனங்களை ஒன்றாக சேர்த்து கூட்டி அவர்களுக்கு என்று நற்செய்தியை அறிவிக்கணும், அதற்கு அப்புறமாக அந்த நற்செய்தியை கொடுத்து அவர்களை உலகம் பூராக அனுப்பணும். அவ்வளோதான் இயேசுவின் பணி. முடியும் வர அவரை யாராலும் தொட்டுக்க முடியல. பார்த்தீங்களா? அதற்கப்புறமாக வந்த பணி முடிந்தது, அவர் வந்த இடத்துக்கே ஏறி சென்றார். அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பண்ணக்கூடிய நன்மையின் காரியங்கள் அதை தொடர்ந்து பண்ணிக்கோங்க. யார் எதிர்த்தாலும், யார் உங்களை முடக்க பார்த்தாலும், தெய்வம் உங்களோடு இருக்கும் வரை யாராலும் உங்களை அசைச்சிக்க முடியாது. நன்மையின் காரியங்களை பண்ணிக்கொண்டே இருங்க. நீங்கள் மாத்திரம் அல்ல, உங்களை தலைமுறையும் அற்புதமாக வாழும். ஆமென். எங்களின் இதய தோட்டத்திலே ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனிதொழைப்பின் பயணமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து தருவாராக. உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயணமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தம்முடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவி வென்று உயிர்ப்புணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது:
எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. இந்த வேளையில் நம்முடைய உள்ளத்து விருப்பங்களை அவரண்டை சமர்ப்பித்து நிற்போம். அந்த விதத்திலே முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்திலே உறைந்து போயிருக்கக்கூடிய 3 அதிவிசேஷமான தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகத்திலே அமைதி, சமாதானம் பெருக வேண்டும் என்றும் விசேஷித்த விதமாக வேண்டி நிற்போம். கேட்ட காரியங்கள் அத்தனையும் தெய்வம் கேட்ட மாத்திரமே நமக்கு தந்துவிட்டார் என்கின்ற உள்ளத்து நம்பிக்கையுடன் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அத்தனை பேரையும் மகிழ்வோடும் அமைதியோடும் வாழும்படியாக அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்தவரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அப்பா, மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் இருப்பீராக. எங்களை சகலவிதமான பொல்லாப்புகளுக்கும் தப்புவித்து காத்தருள்வீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள், சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் அழைக்கின்றார் மகிழ்வோடும் சமாதானத்தோடும் வாழும்படி. எனவே நம்முடைய வாழ்க்கையை மகிழ்விலும் சமாதானத்திலும் வாழ்ந்து கொள்வோம். May God bless you. Have a great day.